அதுக்கான ஃபார்முலா பார்த்துருக்கோம். அதில் அல்கேன் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 5க்கு அல்கேனை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்கேன். மீதி 5க்கு நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட நேம் அந்த அல்கேன்ஸோட நேம் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா பென்ட் ப்ளஸ் ஏன் பென்டேன், ஹெக்ஸ் ப்ளஸ் ஏன் ஹெக்ஸேன், கெப்டு ப்ளஸ் ஏன் கெப்டேன், ஆக்டு ப்ளஸ் ஏன் ஆக்டேன், நோன் ப்ளஸ் ஏன் நொனேன், டெக் ப்ளஸ் ஏன் டெக்கேன்னு சொல்லி வந்திருக்கும். நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் டாபிக் பார்க்க போகிறோம், அல்கீன். ஓகேங்களா? அல்கீன் அப்படின்றதுக்கான ஃபார்முலா என்ன? CnH2n. ஓகேங்களா? இந்த ஈன் அப்படின்றது டபுள் பாண்டை மென்ஷன் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? ஒரு கார்பனுக்கும் இன்னொரு கார்பனுக்கும். ஓகேங்களா? ஸோ யூனிக்யூவாக இருக்கக்கூடிய ஒரு கார்பனுக்கும் அதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு கார்பனுக்கும் இடையில 2 பாண்ட் வேண்டும். சரிங்களா? ஓகே, இந்த ஃபார்முலா ட்ரை பண்ணலாமா? n அப்படின்றது என்னது? த நம்பர் ஆஃப் கார்பன். கார்பனோட எண்ணிக்கை தான் 1 2 3லேருந்து 10 வரைக்கும் எழுதியிருக்கோம். சரிங்களா? ஸோ n அப்படின்றது நம்பர் ஆஃப் கார்பன். கார்பன் வந்து 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். n = 1 சொல்லிட்டு எழுதும் பொழுது இதை மென்ஷன் பண்ணுங்க, C1H2 × 1. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக என்ன கிடைக்கும்? CH2. ஓகேங்களா? CH2. நமக்கு தெரியும் கார்பனுக்கு 4 வேலன்சி, 1 2 3 4. ஓகேங்களா? எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 1 2 ஹைட்ரஜன் இருக்குது. பட் நமக்கு ஈன் அப்படின்னா இந்த இடத்துக்கு என்ன வரணும்? டபுள் பாண்ட் வரணும் இல்லையா? டபுள் பாண்ட் எதோட மிங்கிள் ஆகணும்? அதே யூனிக்யூ ஃபார்முலா இருக்கக்கூடிய கார்பன் கூட ஜாயிண்ட் ஆகணும். இந்த இடத்துக்கு ஒரே ஒரு கார்பன் இருக்குது, 2 ஹைட்ரோஜன் இருக்குது. இந்த மாதிரி ஆயிடுச்சு. 2 பாண்டு மிச்சமாக தானே இருக்குது. அப்போ இந்த 2 பாண்டு வேறு எது கூடயும் ஜாயிண்ட் ஆகலையே, இது போல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டபுள் பாண்ட் இன்னொரு கார்பன் கூட ஆகணும். பட் அது ஆகலை, இந்த மாதிரி இருக்குது. அப்போ இதுக்கு நேம் கொடுக்கலாமா? நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இந்த மாதிரி ஈன் ஃபார்முலாவில் இப்போ நம்ம டபுள் பாண்ட் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? நமக்கு கிடைக்கக்கூடிய அதே கார்பனோட எண்ணிக்கை வச்சு மீத்து ஈத்து டெக் வரைக்கும் நமக்கு தெரியும். அதில் பின்னாடி என்ன சேர்த்துப்போம்? நம்ம ஈன் அப்படின்ற ஒன்றை சேர்த்துப்போம். எதுக்கு ஈன் அப்படின்னு சொல்லி சேர்த்திக்கிறோம்? ஈன் அப்படின்றது டபுள் பாண்டை மென்ஷன் பண்ணது. சரிங்களா? ஸோ டபுள் பாண்டை மென்ஷன் பண்ணுறனால ஈன் சொல்லி சேர்த்திக்கிறோம். இந்த இடத்துக்கு மீத்து ப்ளஸ் ஈன் மீத்தீன் அப்படின்னு சொல்லி வருமா அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு ஒரு கார்பன் இன்னொரு கார்பனுடன் இரட்டை பிணைப்பில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த இடத்துக்கு இன்னொரு கார்பன் இல்லாதனால இந்த n = 1 அப்படின்றது இந்த இடத்துக்கு பாசிபிள் கிடையாது. ஏன்னா எக்ஸஸாக 2 பாண்டு இருக்குது. அந்த 2 பாண்டை ஃபில் பண்ணுறதுக்கு வேறு ஒரு எலமெண்ட் பக்கத்தில் இல்லை. ஸோ இந்த மீத்தீன் அப்படின்றது பாசிபிள் கிடையாது. இதை வேணால் லோன் பேர் எலக்ட்ரானாக வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ n1 பாசிபிள் கிடையாது. சரி, ஓகே, n1 இல்லை, n2ல பார்க்கலாம். ஓகேங்களா? கார்பனோட எண்ணிக்கை 2ன்னு சொல்லிட்டு வச்சு பார்க்கலாம். இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். C2H2 n-க்கு பதிலாக 2ன்னு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ எப்படி கிடைக்கும் எனக்கு? C2H2 2s are 4, C2H4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? நமக்கு கார்பனை வச்சு பாண்ட் மேக் பண்ண தெரியும். 2 கார்பன் இருக்கா பாருங்கள். C பாண்ட் C, 2 கார்பன், அதாவது கார்பன் 1 கார்பன் 2. ஓகேங்களா? ஹைட்ரஜன் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 4 ஹைட்ரஜன் இருக்குது. இங்கே 2 கார்பன் இருக்குது. இப்போ நான் 2 பேத்துக்கு அதை தனியாக பிரித்து தர போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். 1 2, இங்கே 2. ஓகேங்களா? ஹைட்ரஜனோட எண்ணிக்கை பாருங்கள், 1 2 3 4, 4 ஹைட்ரஜன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் கிடைச்ச ஃபார்முலாவுக்கு அதை மேக் பண்ணிட்டேன். நம்ம ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா எழுதிட்டோம். நமக்கு தெரியும் ஒரு கார்பனோட தனியாக ஒரு கார்பனோட வேலன்சி என்ன? 4 இருக்கணும் இல்லைங்களா? ஸோ கார்பனோட வேலன்சி 4 இருக்கான்னு செக் பண்ணுவோம். கார்பன் 1க்கு செக் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கார்பன் 1 மட்டும் எடுத்துக்கிறேன், கார்பன் 2வை மறைச்சிட்டேன். சரிங்களா? சரி பாருங்கள், கார்பன் 1க்கு பேலன்ஸ் எத்தனை இருக்குன்னு? 1 பாண்டு 2 பாண்டு 3 பாண்டு, 1 பாண்டு மிஸ்ஸிங். சரி, ஃபஸ்ட்டு ஒன்னுக்கு தானே மிஸ்ஸிங் ஆகுது. செகண்ட் ஒன்னுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், C1 மறைச்சிட்றேன், C2 செக் பண்ணுறேன். 1
2 3. அப்போ இங்கே வரக்கூடிய இன்னொரு பாண்டு மிஸ்ஸிங். ஓகேங்களா? ஸோ டோட்டலாகவே 2 கார்பனுக்கும் ஒவ்வொரு பாண்டு மிஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ என்ன நமக்கு தேவை, நம்ம அல்கீன் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டபுள் பாண்ட் வேணும். நான் என்ன பண்ணுறேன், இந்த கார்பனுக்கும் இடையில இன்னொரு பாண்டை செட் பண்ணுறேன். சரிங்களா? இன்னொரு பாண்டை அந்த இடத்துக்கு எழுதிட்டேன். இப்போ கார்பனோட வேலன்ஸை செக் பண்ணுவோம். C2வை மறைச்சிக்கோங்க. C1க்கு செக் பண்ணுங்கள். 1 2 3 4 கரெக்டாக வந்துருச்சு. C1 மறைச்சிக்கோங்க. 1 2 3 4 கரெக்டாக வந்துருச்சு. அதே மாதிரி கார்பனோட எண்ணிக்கையும் கரெக்டாக இருக்குது, ஹைட்ரஜனோட எண்ணிக்கையும் கரெக்டாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா மேக் பண்ணும் பொழுது நம்ம தான் புரிஞ்சுக்கணும் 3 பாண்ட் இருக்க எல்லாமே செக் பண்ணணும். தனியாக ஒரு கார்பனை பார்க்கும்போது அதோட வேலன்சி 4 இருக்கா இல்லையா, வேறு எந்த இடத்துக்கு நம்ம டபுள் பாண்டு போட்டால் 4 வரும். இல்லை நீங்கள் நினைக்கலாம், ஏங்க மேடம் இந்த இடத்துக்கு தான் பாண்டு போடணுமா, இந்த இடத்துக்கு நான் பாண்டு போடக்கூடாதுன்னா ஓகே உங்கள் இஷ்டம், நீங்கள் இந்த இடத்துக்கு பாண்டு போட்டுக்கலாம். பட் செக் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 ஃபஸ்ட்டு கார்பனுக்கு 4 வந்துருச்சு. செகண்ட் கார்பன் செக் பண்ணுங்கள். 1 2 3. ஸோ அங்கே மிஸ்ஸிங் ஆகுது. ஸோ ஒரு பாண்டு 2 பேர்த்துக்கு ஷேர் பண்ணி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. 2 பேருமே அதை காமனாக வச்சுக்கிட்டாங்கன்னா இதுக்கும் 4 பாண்டு இப்படி பார்க்கும் பொழுது வருது, இதுக்கும் 4 பாண்டு இப்படி பார்க்கும் பொழுது வருது. சரிங்களா? ஸோ டபுள் பாண்ட் இருக்குது. நமக்கு தேவை ஃபார்முலாவில் டபுள் பாண்ட் வேணும். டபுள் பாண்ட் வந்துருச்சு. நமக்கு இப்போ நேம் கொடுக்க போகிறோம். 2 கார்பன் இருக்கிறதுனால அதோட ரூட் வேர்டு என்னது, ஈத். ஓகேங்களா? டபுள் பாண்ட் இருந்தால் என்ன, அது கூட நம்ம சேர்த்து எழுதுவோம் ஈன். அப்போது ஈத் ப்ளஸ் ஈன் ஈத்தீன். ஓகேங்களா? இல்லை எத்திலீன் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஏன் சொல்கிறோம் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? ஈத்தீன் தமிழில் எப்படி எழுதுவீங்க, ஈத் ப்ளஸ் ஈன். ஸோ சேர்த்து எழுதும் பொழுது ஈத்தீன். ஸோ அந்த ஈன் அப்படின்னு வந்தாலே 2 கார்பனுக்கு இடையில ஏதோ 2 கார்பனுக்கு இடையில கண்டிப்பாக டபுள் பாண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதை தான் என்னன்னு சொல்கிறோம், ஈத்தீன் அந்த அல்கீன் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ செகண்டுக்கு நான் எழுதிட்டேன். தேர்ட் ஒனுக்கு எழுதுகிறேன். n = 3ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ டேரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறேன். C3 இந்த இடத்துக்கு 3 வரும்போது 3 2s are 6ன்னு வரும். ஓகேங்களா? C3H6 அப்படின்னு சொல்லிட்டு வரும். நம்ம இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு பதிலாக நம்ம ஃபார்முலா சொல்லிட்டோம். ஆல்ரெடி அல்கேன் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி எழுதும் பொழுதே நீங்களும் என்ன பண்ணலாம், நம்மளோட நோட்டில் இதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காங்க நடத்துகிற போது இங்கே போர்டில் வரக்கூடிய ஆன்சரும் நம்மக்கிட்ட வரக்கூடிய ஆன்சரும் கரெக்டாக இருக்கா அந்த ஃபார்முலாவோட ஆன்சர் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ரைட். பாருங்கள், கார்பன் 3 இருக்குது, ஹைட்ரஜன் 6 இருக்குது. 3 2s are 6. ஓகேங்களா? நமக்கு எத்தனை கார்பன், 3 கார்பன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கார்பனை தான் மென்ஷன் பண்ணிக்கணும் நீங்கள். ஓகேங்களா? 1 2 3 3 கார்பனை மென்ஷன் பண்ணிட்டேன். சரிங்களா? ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது, 6 ஹைட்ரஜன் இருக்குது. 1 2 3 4 5 6. நான் 3 கார்பனுக்கும் ஹைட்ரஜனை ஷேர் பண்ணி கொடுத்துட்டேன். பாருங்கள், 1 2 3 3 ஹைட்ரஜன் இருக்குது. சரி, 3 கார்பன் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் 2 ஹைட்ரஜன் பிரித்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ நமக்கு டபுள் பாண்ட் வேணும் இல்லையா, கார்பனுக்கு வேலன்சி 4ஆன்னு செக் பண்ணணும். செக் பண்ணலாமா? 1 2 3 இந்த இடத்துக்கு 3 வேலன்சி இருக்குது. ஓகேங்களா? வேலன்சி ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 3 இருக்குது. ஓகேங்களா? செகண்ட் ஒனுக்கு பார்க்கலாம். 1 2 3 4. வெரி குட். இதுக்கு 4 முழுமையாக இருக்குது. 1 2 3 இதுக்கும் 3 தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒனில் மிஸ்ஸிங் அண்ட் தேர்ட் ஒனில் மிஸ்ஸிங். செகண்ட் ஒன் நடுவில் இருக்கக்கூடியதுக்கு 4 வேலன்சி கரெக்டாக இருக்குது. பாருங்கள், 1 2 3 4 கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ நான் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு பாண்டு போடுறேன். நமக்கு எப்படியோ ஒன்று பேலன்ஸ் பண்ணணும். நம்ம அல்கீன் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக டபுள் பாண்டு வரும் ஏதோ ஒரு பிளேஸில். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு பாண்டு போடுறேன். செக் பண்ணுங்கள். 1 2 3 4. ஓகே, ஃபஸ்ட் கார்பனுக்கு 4 வந்துருச்சு. அடுத்து செக் பண்ணுங்கள். 1 2 3 4 5. அச்சோ 5 வந்துருச்சு. நமக்கு 5 அப்படின்றது தப்பு இல்லையா, கார்பனுக்கு என்றைக்குமே வேலன்சி 4 தான். ஸோ 5 வந்துருச்சு. இது சுத்தமாக ராங்கு. 1 2 3 இந்த இடத்துக்கு 3 தான் வருது. ஸோ இந்த இடத்துக்கு இது ஒன்று தான் வேலன்ஸியாக இருக்குது, மீதி எல்லாம் வேலன்ஸில் கரெக்டாக இல்லை. ஸோ இதுவும் தப்பாயிடுச்சு. சரி, வேறு என்ன பண்ணலாம், நான் இந்த பாண்டு அழைச்சிட்டு இந்த இடத்துக்கு பாண்டு போடுறேன். சேம் அதே தான் வரும். இப்போ இந்த இடத்துக்கு 4 பாண்டும், இந்த இடத்துக்கு 3, நடுவில் மறுபடியும் அதே மாதிரி 5 தான் வரும். ஸோ எல்லாமே மிஸ்டேக் ஆகுது. நம்ம எப்படி தான் அதை பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னா,
அல்கேனில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகக்கூடிய எந்த ஒரு கார்பனும் எத்தனை ஹைட்ரஜனை வச்சுருக்கும் பாருங்கள், 1 2 3. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகக்கூடிய எந்த ஒரு கார்பனும் 3 ஹைட்ரஜனை தனக்குள்ளே வச்சுருக்கும். அதுக்கப்புறம் தான் இன்னொன்று கூட பாண்ட் ஆகும். அப்போ 3 ஹைட்ரஜனை வச்சுருக்கிறனால இங்கே ஒரு பாண்டு, 4 பாண்டு டோட்டலாக ஆகுது. அப்போ என்ன பண்ணுறேன், இங்கிருந்து ஒரு ஹைட்ரஜனை எடுத்து நான் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு ஹைட்ரஜனை கடன் வாங்கி பக்கத்தில் கொடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ ஹைட்ரஜனோட எண்ணிக்கையை பார்க்கலாம். பாருங்க, பக்கத்தில் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே கொடுத்துட்டேன். ஸோ இங்கே ஹைட்ரஜன் இல்லாமல் இருக்குது. இப்போ நமக்கு 6 ஹைட்ரஜன் வேணும். 1 2 3 4 5 6. வெரி குட், 6 ஹைட்ரஜன் இருக்குது. பட் பாண்டு கரெக்டாக இருக்கா பாருங்கள். C1 C2 ஃபஸ்ட்டு கார்பனுக்கான பாண்டு 1 2 3 4. வெரி குட், 4 வேலன்சி கரெக்டாக வந்துருச்சு. 1 2 3 வேலன்சி மட்டும்தான் இருக்குது. 1 2 3 இங்கேயும் 3 வேலன்சி மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டாக இருக்குது. செகண்டும் தேர்டும் மட்டும் ஒரே ஒரு பாண்டு வேணும். ஸோ நம்ம ஆல்ரெடி அல்கீனில் ஈத்தீன் பார்த்தோம். ஈத்தீனில் 2 கார்பன்லையுமே இந்த சைடும் 3 வேலன்ஸ் இருந்தது, இந்த சைடும் 3 வேலன்ஸ் இருந்தது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், 2க்கும் காமனாக ஒரு பாண்டை கொடுத்தோமா. அப்போது இதுக்கும் 4 பாண்டு வந்துச்சு, அதுக்கும் 4 பாண்டு வந்துச்சா. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துக்கு ஒரு பாண்டு கொடுக்குறேன். இப்போ செக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆல்ரெடி 4 இருக்குது, பிரச்சனை இல்லை. வேலன்சி 4 இருக்குது கார்பனை சுற்றி. பாருங்கள், இங்கே செகண்ட் கார்பன் 1 2 3 4 4 பாண்டு இருக்குது. தேர்ட் கார்பனுக்கு 1 2 3 4. வெரி குட், 4 வேலன்சி வந்துருச்சு. 3க்குமே கார்பனோட வேலன்சி 4ன்னு வந்திருக்கு. இப்போ அதோட ஃபார்முலா எழுதுங்க, கெமிக்கல் ஃபார்முலா. கார்பன் 3 கார்பன் இருக்கா, இந்த மாதிரி எழுதிட்டேன்னா ஃபஸ்ட்டு கார்பனுக்கு எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 1 2 3 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ CH3. செகண்ட் கார்பனுக்கு எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 2 ஹைட்ரஜன் இருக்குது. இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? 3 கார்பன் இருக்கனால நேம் என்னது, ப்ரப்பு. டபுள் பாண்ட் இருக்கனால என்ன எழுதிக்கணும், ஈன்னு எழுதிக்கணும். ஸோ இதோட நேம் என்ன அப்படின்னா ப்ரப்பீன். ஓகேங்களா? தமிழ்லையும் எங்கே எழுதி பாருங்கள், ப்ரப்பு ப்ளஸ் இன் ப்ரப்பீன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா நமக்கு கிடைக்கும், கெமிக்கல் ஃபார்முலா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் எந்த மாதிரி கிடச்சிருந்தது, CH2 டபுள் பாண்ட் CH2 இந்த மாதிரி கிடச்சிது. ஓகேங்களா? ஓகே ரைட். இப்போ நான் தேர்ட் ஒனுக்கு கண்டுபிடிச்சிட்டேன். ஃபோர்த் ஒனுக்கு கண்டுபிடிக்கலாம். மேடம் இப்போ கண்டுபிடிச்சி நீங்கள் இந்த டபுள் பாண்டு போடுறதுக்குள்ளே எத்தனை இது செக் பண்ணி போட்டு காமிச்சிங்க. நாங்கள் எப்படி அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம என்றைக்குமே புரிகிற வரைக்கும் தான் நம்ம AAEE படிப்போம். புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரைட்டாக ஒரு சென்டென்ஸ் சொன்னால் எழுத ஆரம்பிச்சிருவோம் இல்லையா. அது மாதிரி இப்போ இந்த அல்கைன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் 5 என்னன்னா உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் மாதிரி. உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் உனக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டில் இருக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அந்த உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்துருச்சு அப்படின்னா ரெண்டையும் ஒன்றா சேர்த்து உயிர்மெய் எழுத்துக்கள் மாதிரி ஒரு சென்டென்ஸையே நம்மக்கிட்ட ஒரு கதையை ஸ்டோரியை கொடுத்தா கூட கண்டிப்பாக எழுதிடுவோம். அந்த ஸ்டோரி மாதிரி கண்டிப்பாக இதுக்கான ட்ரிக்ஸும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது நமக்கு AAEE மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதை ஃபர்ஸ்ட்டு கற்றுக்கலாம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு பாண்டு இந்த மாதிரி வந்தால் கரெக்டாக இருக்குமா இருக்காதான்னு உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். இந்த இடத்துக்கு வந்தால் கரெக்டாக இருக்கா, இந்த இடத்துக்கு வந்தால் கரெக்டாக இருக்கான்னு. இந்த மாதிரி தான் பாண்டு மேக் பண்ணணுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு எப்படி நம்ம கரெக்டாக அதுக்கப்புறம் ஆர்டர் வைஸாக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ப்ரப்பேன் அப்படின்னு சொன்னால் என்ன நேம் எழுதணும், பியூட்டின் அப்படின்னு சொன்னால் எந்த ஃபார்முலா எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நம்மளே பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுக்குன்னு கண்டிப்பாக ஒரு ட்ரிக்ஸ் வச்சுருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது இப்போ என்ன பண்ணணும், N4 அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது கார்பன் 4. ஓகேங்களா? பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எனக்கு பதிலாக 4, இந்த இடத்துக்கு 4 வந்துருச்சு அப்படின்னா 2 4s are 8ன்னு வந்திருக்கும். ஸோ ஹைட்ரஜன் 8. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், 4 கார்பன் இருக்குது, 1 2 3 4 4 கார்பன் எழுதிட்டேன். ஓகேங்களா? ஸோ கார்பனை ஃபில் பண்ணிட்டேன். ஹைட்ரஜன் 8 ஹைட்ரஜன் இருக்குது. பட் நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு கார்பன் எத்தனை ஹைட்ரஜன் எப்பயுமே வச்சுருக்கோம், 3 ஹைட்ரஜன். 3 போயிடுச்சு. ஸோ 8லேருந்து 3 போயிடுச்சு அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்குது, 5 இருக்குது. மீதியை ஃபில் பண்ணுறேன்.
4 5 பாருங்கள் 1 2 3 4 5 5 ஃபில் பண்ணிட்டேன் 6 7 ஃபில் பண்ணிட்டேன் அடுத்து 8 ஃபில் பண்ணிட்டேன் டோட்டலாக ஓகேங்களா ஸோ கார்பனோட வேலன்ஸை செக் பண்ணுங்கள் 1 2 3 4 கார்பன் இருக்கா 1 2 3 4 ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேலன்ஸ் பாருங்கள் 1 2 3 4 ஸோ 4 பாண்ட் இருக்குது கரெக்டாக போயிடுச்சு அடுத்து C1 மறைச்சிக்கிறேன் C1 மறைச்சிக்கிறேன் அடுத்து C2 செக் பண்ணுறேன் 1 2 3 4 வெரி குட் 4 வேலன்ஸி கரெக்டாக இருக்குது அடுத்து C2 மறைச்சிக்கிறேன் 1 2 3 4 வெரி குட் இதுக்கும் கரெக்டாக இருக்குது அடுத்து C3 மறைச்சிக்கிறேன் 1 2 எங்கே 2 பாண்டு காணாது போயிடுச்சு லாஸ்ட் ஒன்ல ஓகே ரைட் இப்போ என்ன பண்ணலாம் 2 பாண்டு காணாது போயிடுச்சு அப்படின்னா இதுக்கு 4 இருக்குது இதுக்கு 2 இருக்குது ஸோ நம்ம பழைய மாதிரி இதிலிருந்து ஒன்று கொடுத்து இங்கே கொடுத்து ஷேர் பண்ணிக்கலாமா 3 3 ஆகிடுமா ஸோ இங்கேருந்து ஒரு பாண்டை இதுக்கு கொடுக்குறேன் அப்போது இங்கே 3 ஆகிடும் இங்கேயும் 3 ஆகிடும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த 2க்கு மட்டும்தான் பாண்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அந்த பாண்டு ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இன்னொரு பாண்டை கொடுக்குறேன் இப்போ செக் பண்ணி பாருங்கள் வேலன்ஸி 1 2 3 4 வெரி குட் இதுக்கு 4 வந்துருச்சு இப்போ இதுக்கு செக் பண்ணுங்கள் லாஸ்ட் ஒனுக்கு 1 2 3 4 வெரி குட் இதுக்கும் 4 வந்துருச்சு ஓகேங்களா ஸோ பாண்டோட வேலன்ஸி கரெக்டாக இருக்குது இப்போ ஃபார்முலா எழுதுங்க 4 கார்பன் இருக்கா 4 கார்பனா 1 2 3 4 எழுதிடுங்க ஃபஸ்ட்டு கார்பனை சுற்றி எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது 1 2 3 அடுத்து 1 2 அடுத்து 1 1 அடுத்து ஒரு டபுள் பாண்ட் இருக்குது இந்த இடத்துக்கு 2 இருக்குது ஓகேங்களா ஸோ ஃபார்முலா பாருங்கள் 4 கார்பன் இருக்குது ஹைட்ரஜனோட எண்ணிக்கை இங்கேயும் செக் பண்ணிக்கோங்க 3 + 2 5 ஹைட்ரஜன் 5 + 1 6 ஹைட்ரஜன் 6 + 2 8 ஹைட்ரஜன் வெரி குட் 8 ஹைட்ரஜன் வந்துருச்சே ஸோ பியூட் ப்ளஸ் இன் பியூட்டீன் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ நேம் எழுதிக்கோங்க எங்கே மேடம் ட்ரிக்ஸ் சொல்கிறேன்னு சொன்னீங்களே எந்த ஒரு ட்ரிக்ஸ் இதில் இன்ன வரைக்கும் சொல்லவே இல்லை அப்படின்னா ட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சி வச்சு நம்ம பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணும்பொழுது C2H4ன்னு கிடச்சிது அடுத்தது C3 3 2s are 6ன்னு கிடச்சிது அடுத்து C4H8ன்னு கிடச்சிது இப்போ செக் பண்ணுங்கள் பார்க்கலாம் C2 3 4 அடுத்து என்ன வரும் C5 C6 C7 C8 ஓகேங்களா ஓகே இங்கே செக் பண்ணலாம் 4 6 8 ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இது எந்த டேபிளை ஃபாலோ பண்ணுது 2 டேபிளை ஃபாலோ பண்ணுது ஸோ 4 6 8 அடுத்து என்ன வரும் 10 அடுத்து என்ன வரும் 12 அடுத்து என்ன வரும் 14 16 ஓகேங்களா வேணா செக் பண்ணி பார்ப்போமா நான் வந்து C6ன்னு சொல்லிட்டு அதாவது கார்பனோட எண்ணிக்கை 6ன்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் செக் பண்ணி பார்க்கலாம் C n = 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன் 6 ஹைட்ரோஜன் 2 × 6 ஓகேங்களா ஸோ C6H 6 2s are எவ்வளோ 12 கரெக்டாக வந்துருச்சா ஃபார்முலா ஸோ ஃபார்முலாவோட ட்ரிக்ஸ் இதுதான் ஓகேங்களா இதே வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு அல்கேனுக்கு எப்படி எழுதணும் CH4லேருந்து ஸ்டார்ட் பண்ணி C2H6ன்னு ஸ்டார்ட் பண்ணோம் பட் இதிலிருந்து இன்னும் 2 கம்மியாகி C2H4ன்னு கிடச்சிருக்கு நம்ம 3ஐயும் கம்பேர் பண்ணும்பொழுது அதை பார்த்துக்கலாம் சரிங்களா ஓகே ரைட் அப்போ நான் அல்கின் ஃபார்முலா கரெக்டாக இதுக்கு மேலே எழுதிட்டேன் இதுக்கு மேலே நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு ஒரு 2 3 கண்டுபிடிச்சா போதும் கண்டிப்பாக அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கம்பேரிசனாக நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா பாருங்கள் இப்போ நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ஃபார்முலா போட்டுடலாம் சரிங்களா ஓகே ரைட்டு மேடம் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாருங்கள் 2 இருக்கா ஈத் ப்ளஸ் ஈன் ஈத்தீன் ப்ரப்பு ப்ளஸ் ஈன் ப்ரொப்பீன் பியூட்டு ப்ளஸ் ஈன் பியூட்டீன் பென்டீன் ஹெக்ஸீன் கெப்டீன் ஆக்டீன் நோனின் டெக்கீன் இதெல்லாம் ஓகே பட் அந்த மாதிரி ஃபார்முலா எழுத கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கே அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கும் ட்ரிக்ஸ் சொல்லலாம் இந்த டபுள் பாண்ட் எழுதுறது ரிஸ்க்கு தான் இப்போ பாருங்கள் இதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஷியேஷன் தெரியுதா பாருங்கள் இதில் நான் ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன் அது ஈஸியாக இருக்கான்னு உங்களுக்கு பாருங்கள் இப்போ இந்த செகண்ட் ஒன்னை விட்டுருங்க அதுதான் அதோட ஃபர்ஸ்ட்டாக அதே மாதிரி மீத்தேன் அல்கேன் எழுதும் போது அதோட ஃபர்ஸ்ட் கார்பன் எதை கண்டுபிடிக்கிறோமோ அதை விட்டுட்டோம் ஓகேங்களா ஸோ மீதி இருக்கக்கூடியதை கவனிங்க மீதி இருக்கக்கூடியதில் பாருங்கள் CH2 லாஸ்ட்டில் CH2 அதாவது ஒரு டபுள் பாண்டுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லாமே என்னவா தான் வருது CH2 ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒன் வரக்கூடியது என்னவா தான் இருக்கும்னு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் ஒன் அதாவது இந்த ஈத்தீனை தவிர மீதி ஃபர்ஸ்ட் வரக்கூடிய எல்லாம் என்னவா தான் இருக்கும்னு சொல்லிட்டேன் அதாவது கார்பனை சுற்றி 3 ஹைட்ரஜன் இருக்கணும் லாஸ்ட்டில்
டபுள் பாண்டுக்கு அப்புறம் CH2 இருக்கணும். ஓகேங்களா? டபுள் பாண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கார்பன் எத்தனை ஹைட்ரஜன் வச்சிருக்குன்னு பாருங்க. ஒரே ஒரு கார்பன் ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் வச்சிருக்கு. ஓகேங்களா? வேணும்னா செக் பண்ணி பார்க்கலாம். C5க்கு C4 வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோமா? C5க்கு ஓகே கண்டுபிடிக்கலாம். இப்போ கார்பன் 5 இருக்கணும். 1 2 3 4 5 ஓகேங்களா? ஹைட்ரஜன் எத்தனை இருக்கணும்? 10 ஹைட்ரஜன் இருக்கணும். நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 3 ஹைட்ரஜன், 1 2 3 ஓகேங்களா? லாஸ்ட்டில் எப்பயுமே என்ன வரும்? டபுள் பாண்டு வரும். லாஸ்ட் இருக்கக்கூடிய 2 கார்பனுக்கு இடையில் டபுள் பாண்டு வரும். ஓகேங்களா? லாஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது. ஓகேங்களா? நமக்கு தெரிய வேண்டியது ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட் ரெண்டும். சரிங்களா? இது நமக்கு தேவையே இல்லை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட் ரெண்டும். ஸோ லாஸ்ட்டில் இருக்கக்கூடியதுக்கு நமக்கு 2 ஹைட்ரஜன் வேணும். 1 2 ஓகேங்களா? ஸோ அந்த 2 கார்பனுக்கு இடையில் 2 பாண்டு இருக்கணும். அதில் முன்னாடி இருக்கக்கூடியதில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கணும்? ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்கணும். ஓகேங்களா? இவ்வளோ தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுதான் நம்மளோட ட்ரிக்ஸு. இப்போ பாருங்கள் எத்தனை ஹைட்ரஜன் ஃபில் பண்ணியிருக்கோம்? 1 2 3 4 5 6 முடிஞ்சுது. ஓகேங்களா? மீதி எத்தனை இருக்கும்? 10ல் 6 போயிடுச்சு அப்படின்னா 4 இருக்கும். பாருங்கள் 1 2 3 4 வேலை முடிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ நடுவில் இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு அல்கீன் ஃபார்முலாக்கு வந்துட்டோம், அதாவது டபுள் பாண்டு ஃபார்முலாக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகக்கூடிய கார்பனுக்கு 3 ஹைட்ரஜன் இருக்கணும். எண்டில் இருக்கக்கூடிய 2 கார்பனை பார்க்கணும். 2 கார்பனில் ஒரு கார்பனுக்கும் இன்னொரு கார்பனுக்கும் டபுள் பாண்டு போடணும். இதில் ஃபஸ்ட்டு கார்பனுக்கு ஒரே ஒரு ஹைட்ரஜனையும் லாஸ்ட் கார்பனுக்கு 2 ஹைட்ரஜனையும் மென்ஷன் பண்ணணும். மீதி நடுவில் இருக்கக்கூடியது எல்லாமே அல்கேன் ஃபார்முலாவில் போட்டோம் இல்லையா? நடுவில் இருக்க எல்லாருமே CH2 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 சேம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த அல்கீன் ஃபார்முலாலையும் CH2 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 அவ்வளோதான். ஓகேங்களா? அல்கேனில் என்ன சொன்னோம்? ஃபஸ்ட்டு ஒன்று CH3 லாஸ்ட் ஒன்று CH3 நடுவில் இருக்கக்கூடிய எல்லாமே CH2 அப்படின்னு சொல்லி சொன்னோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன்றும் லாஸ்ட் ரெண்டும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி எழுதலாம் அப்படின்னா பாருங்க, C5க்கு எழுதுறேன், ஸ்ட்ரெயிட்டாக எழுதிடுறேன். CH3 CH2 CH2 CH டபுள் பாண்ட் CH2 எத்தனை கார்பன் இருக்குது? 1 2 3 4 5. இப்போ இந்த ஃபார்முலாவில் தான் எழுதணும். உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் C7க்கு எழுதி காமிக்கிறேன். நான் C7க்கு ஹைட்ரஜன் 14 இருக்குது அப்படின்னு நான் எண்ணிலாம் பார்க்கல. உங்களுக்கு இதே ஃபார்முலாவில் எழுதி காமிக்கிறேன், செக் பண்ணிக்கலாம். நமக்கு எத்தனை ஹைட்ரஜன் வேணும்? 7. சரி, எத்தனை கார்பன் வேணும்? 7ஆ? 1 2 3 4 5 6 7 ஓகேங்களா? நம்ம அல்கீன் ஃபார்முலாவில் எதை மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் ஒன்னை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு எத்தனை ஹைட்ரஜன் இருக்கும்? 3 ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ டோட்டலாக நான் 3 போட்டுட்டேன். ஓகேங்களா? அடுத்து எதை பார்க்கணும்? நான் லாஸ்ட் 2 கார்பனை பார்க்கணும். இதில் லாஸ்ட் 2 எதுவாக இருக்குது? இது 6ம் 7ம் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 2க்கு நடுவில் டபுள் பாண்டு போடணும். இது செகண்ட் ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு கார்பனை பார்க்கணும். ஃபஸ்ட்டு கார்பன் எல்லாத்துக்கும் 3 ஹைட்ரஜன் தான் இருக்கும், 3 போட்டுட்டேன். அடுத்தது லாஸ்ட் 2 கார்பனை பார்க்கணும். இது 6வது கார்பன், இது 7வது கார்பன். அது 2க்கும் நடுவில் டபுள் பாண்டு போடணும். செகண்ட் ஸ்டெப்பு. ஓகே, நான் டபுள் பாண்டு போட்டுட்டேன். டபுள் பாண்டு போட்டதுக்கப்புறம் இப்போ 6வது கார்பன், அதாவது டபுள் பாண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கார்பனுக்கு ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கும். ஓகே, ஒரே ஒரு ஹைட்ரஜன். டபுள் பாண்டு போட்டதுக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கார்பனுக்கு 2 ஹைட்ரஜன் இருக்கும். ஓகே, 2 ஹைட்ரஜன் போட்டுட்டேன். மீதி இருக்கிறதுக்கு எல்லாமே நடுவில் எந்த கார்பன் வந்தாலும், எத்தனை கார்பன் வந்தாலும் அதுக்கு ஹைட்ரஜன் 2 தான் இருக்கும். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃபில் பண்ணிட்டோமா? இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 கார்பன் 7 இருக்குது. ஹைட்ரஜனை செக் பண்ணுறேன். 3 5 7 9 11 12 13 14. ஃபார்முலாவில் கரெக்டாக வருதா பார்க்கலாமா? C7H14. அட கரெக்டாக தானே ஃபார்முலா எழுதியிருக்கேன். ஓகே, இல்லை மேடம் நீங்கள் எதுக்கும் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணலாமே. C7H2 into 7. 2 7s are 14. ஸோ C7H14 முடிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ நமக்கு அல்கீன்லேயும் நமக்கு ட்ரிக் கண்டுபிடிச்சாச்சு, ஃபார்முலாக்கும் ட்ரிக் கண்டுபிடிச்சாச்சு, கெமிக்கல் ஃபார்முலாவாகட்டும் ஸ்ட்ரக்சர் ஆகட்டும் நம்ம ட்ரிக் கண்டுபிடிச்சாச்சு. என்ன ட்ரிக்ஸு? நமக்கு ஃபஸ்ட்டு கார்பனுக்கு 3 ஹைட்ரஜன் இருக்கணும். அடுத்து லாஸ்ட் 2 கார்பனை செக் பண்ணணும். சரிங்களா? ஓகே, ரைட். இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ ஒரு வேளை 10க்கு செக் பண்ணி பார்க்கலாமா? இதே மாதிரி உங்களால்
10ன்றது ரொம்ப லாங் செயின் போகக்கூடிய ஒன்றா நமக்கு வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாமா? பாருங்கள், இதையும் அழைச்சிடலாம். கார்பன் 1, கார்பன் 2, கார்பன் 3, கார்பன் 4, கார்பன் 5, கார்பன் 6, கார்பன் 7, கார்பன் 8, கார்பன் 9, கார்பன் 10. 10 கார்பனுக்கு எழுதியிருக்கேன். ஃபார்முலா யூஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? C8H16 வந்தால் C9H18 C10H20 வரும் ஃபார்முலாவில் வேணால் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். C10H2 × 10. ஸோ டோட்டலி C10H20. டெக்கீன் அந்த ஃபார்முலாவுக்கு எழுதுகிறேன். ஓகேங்களா? 10 அப்படின்னா டெக்கு, டபுள் பாண்டு வந்தால் ஈனு, டெக் ப்ளஸ் ஈன் டெக்கீன். ஓகேங்களா? ஓகே, ரைட். பாருங்கள், நான் எப்பயுமே இதில் என்ன எடுத்துக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எனக்கு தேவை ஃபஸ்ட்டு கார்பனும் லாஸ்ட் 2 கார்பனும் எனக்கு போதும், மீதி எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு கார்பனுக்கு நான் என்ன பண்ணணும்? 3 ஹைட்ரஜன் இருக்குன்னு ஃபில் பண்ணி காமிக்கணும். ஓகேங்களா? ஸோ 3 ஹைட்ரஜனை நான் ஃபில் பண்ணிட்டேன். அடுத்து நான் வேறு எதையுமே பார்க்கல, லாஸ்ட் 2 கார்பனுக்கு போயிட்டேன். லாஸ்ட் 2 கார்பனுக்கு இடையில் என்ன பண்ணணும்? ரெண்டாவது ஸ்டெப்பு டபுள் பாண்டு போடணும். டபுள் பாண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கார்பனுக்கு ஒரே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், பின்னாடி இருக்கக்கூடிய கார்பனுக்கு 2 ஹைட்ரஜன் இருக்கணும். இதுதான் என்னோட ஃபார்முலா மெத்தட். ஓகேங்களா? மீதி இருக்கக்கூடிய எல்லா கார்பனுக்கும் நடுவில் என்னதான் வரும்? ஹைட்ரஜன் 2 தான் வரும். ஃபில் பண்ணலாம். நீங்களும் ஃபில் பண்ணுங்க பார்க்கலாம். நோட்டு கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா. எதையுமே ஒருத்தர் கண்டுபிடிச்சு கொடுத்து நம்ம படிக்கிறத விட அவங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்துருக்கட்டும், பட் நம்ம எழுதி அதை புதுசாக கண்டுபிடிக்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? அந்த மாதிரியான சந்தோஷம் தான் இதுவும். நீங்கள் இதை பார்த்து ஓகே வந்துருச்சா, ஓகே நடத்தும் பொழுது அப்பா அவங்க பாருங்கப்பா வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்றதுக்கு பதிலாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம அங்கே எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதே ஆன்சர் வந்திருந்தது அப்படின்னா இதை விட பெரிய சந்தோஷம் எது இருக்க போகுது நமக்கு? சரிங்களா? ஸோ எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ஃபார்முலா கிடைக்குதான்னு சொல்லிட்டு. C10H20 கார்பன் ஆல்ரெடி 10 இருக்குது, நான் எண்ணிட்டேன். ஓகேங்களா? ஹைட்ரஜன் 20 வந்தால் நம்ம எடுத்துக்கிட்ட மெத்தட் கரெக்ட், இதில் ராங் இல்லைன்னு அர்த்தம். ஹைட்ரஜன் என்னங்க? 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 18, 19, 20. ஓகேங்களா? H20 வந்துடுச்சு. அப்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிக்ஸு கரெக்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம யூஸ் பண்ண ட்ரிக்ஸை கரெக்ட் பண்ணி நம்ம இந்த டோட்டலாக இந்த ஃபார்முலா எழுதலாமா? ஒன்ஸ் உங்களுக்கு அதே மாதிரி வந்திருக்கான்னு செக் பண்ணுறீங்களா? ஏன்னா உங்களுக்கு 5 வரைக்கும் தான் கொடுத்துருக்கேன், 5க்கு மேலே நம்ம 10 வரைக்கும் வருதான்னு செக் பண்ணலாமா? பாருங்கள், செகண்ட்லேருந்து எழுதுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒனுக்கு எப்படி கிடச்சிருக்கும்? CH2 மட்டும் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? செகண்ட்லேருந்து எழுதுவோம். செகண்டுக்கு CH2 டபுள் பாண்ட் CH2ன்னு தெரியும். ஓகேங்களா? தேர்ட் ஒன் நமக்கு 3 கார்பன் இருக்கணுமா? 1, 2, 3. அதில் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு எப்பயுமே 3 ஹைட்ரஜன் இருக்கணும். லாஸ்ட் 2 கார்பனுக்கு நடுவில் டபுள் பாண்டு வரணும். டபுள் பாண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கார்பன் 1 ஹைட்ரஜன், பின்னாடி இருக்கக்கூடிய கார்பனுக்கு 2 ஹைட்ரஜன். அடுத்து 1, 2, 3, 4 கார்பன். ஃபஸ்ட்டு கார்பனுக்கு 3 ஹைட்ரஜன். அடுத்து லாஸ்ட் 2 கார்பனுக்கு டபுள் பாண்டுக்கு முன்னாடி 1 ஹைட்ரஜன், பின்னாடி 2 ஹைட்ரஜன். மீதி எத்தனை கார்பன் எக்ஸஸாக இருக்கோ அதுக்கு எல்லாமே ஹைட்ரஜன் 2 தான். அப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாகவே எழுதிடுறேன். பாருங்க, 6 கார்பன் 1, 2, 3, 4, 5, 6. ஓகேங்களா? ஸோ 7, 8, 9, 10 நீங்கள் போடுறீங்களா? பாருங்கள், இதுக்கு நேம் எப்படி கொடுக்கணும்? ஈத்து. ஏன்னா 2 கார்பன் இருக்கனால ஈத்து, டபுள் பாண்ட் இருக்கனால ஈனு. ஸோ த ஃபார்முலா ஈத்தீன். அடுத்து 3 கார்பன் இருக்கனால ப்ரப்பு ப்ளஸ் ஈனு ப்ரப்பீன். ஒன்றுமே இல்லைம்மா, ப்ரப்பு ஈனு அது அப்படியே சேர்த்த போகிறீங்க, இதில் வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? அடுத்து 4 கார்பன் இருக்கனால பியூட்டு
ப்ளஸ் ஈனு பியூட்டீன். அடுத்து பாருங்கள் 5 கார்பன் இருக்கனால பென்ட்டு ப்ளஸ் ஈனு பென்டீன். அடுத்து 6 கார்பன் இருக்கனால ஹெக்ஸு ப்ளஸ் ஈன் ஹெக்ஸீன். ஓகேங்களா? 7க்கு 8க்கு 9க்கு 10க்கு இதே மாதிரி போட்டு நேம் எழுத முடியுமா உங்களால்? ஃபார்முலா கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ இதுதான் நம்மளோட கெமிக்கல் ஃபார்முலா. ஸ்டார்டிங்கில் நமக்கு இதுனா என்னன்னே தெரியாமல் இருந்திருக்கும். இப்போ அல்கேனுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி CnH2n+2 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. அதேமாதிரி செகண்டுக்கு CnH2n இது அல்கீன் ஃபார்முலா. இதை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியுது? நம்மளால் இந்த மாதிரி எழுத முடியுது. இப்போ நமக்கு ஸ்ட்ரக்சர் ஃபார்முலான்றது எழுதுறது அவசியமே இல்லை, டேரெக்டாக எழுதிடலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்ககிட்ட 9க்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. நோனீன் அப்படின்ட்டு நேம் சொல்கிறேன். ஸோ நோனீனுக்கு நீங்கள் கெமிக்கல் ஃபார்முலா எழுதுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ என்னால் டேரெக்டாக எழுத முடியும். எப்படி எழுத முடியும்? 9 கார்பன் போட்டுக்கிறீங்க, எத்தனை கார்பன் போடணுமோ அத்தனை கார்பன் போட்டுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஹைட்ரஜன் 3, லாஸ்ட் 2 கார்பனுக்கு டபுள் பாண்டு. முன்னாடி டபுள் பாண்டுக்கு முன்னாடி ஒரு ஹைட்ரஜன், பின்னாடி 2 ஹைட்ரஜன். மீதி இருக்கக்கூடிய எல்லா கார்பனுக்கும் 2 ஹைட்ரஜன் போட்டிங்கன்னா ஃபார்முலா முடிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஈஸி மெத்தட். நம்ம இப்பயும் அதே தான் சொல்கிறேன், திருப்ப ஏன் சொல்கிறேன் அப்படின்னா புரிஞ்சுக்கணும். கொஷின்ஸை புரியாமல் படிக்கிறது வேறு விஷயம். இதை புரியலை அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்காமல் இனி எவ்வளோ மெமரி பண்ணனாலுமே இதுக்குள்ளே ஏதாவது மிஸ்டேக் பண்ணுற அப்படின்னா இதோட நேமும் ஸ்ட்ரக்சருமே மாறிடும். ஸோ நம்ம மனப்பாடம் பண்ணுறது இது எந்த விதத்துலேயும் சாத்தியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்கான மெத்தடு. இப்போ அல்கேன் கண்டுபிடிச்சிட்டோம், அல்கேன் இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். அல்கேனுக்கும் அல்கீனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பார்க்கலாமா? ஓகே, ரைட். பாருங்கள், இதெல்லாம் ஈன் ஃபார்முலா. அதவே நான் அல்கேன் ஏற்கனவே எழுதணும் இல்லையா, ஏன் ஃபார்முலா எழுதுறேன் பாருங்கள். செகண்டுக்கு ஒன்ஸ் ரிவைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், அல்கேன் ஃபார்முலா நமக்கு ஈனுக்கு ஒரு மெத்தட் இருக்க மாதிரி ஏனுக்கு ஒரு மெத்தட் சொன்னோம். ஏன்னா கார்பனை சுற்றி எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருக்கணும், எங்கேயுமே டபுள் பாண்டு இல்லை. ஃபஸ்ட்டு கார்பனுக்கும் 3 ஹைட்ரஜன் இருக்கணும், லாஸ்ட் கார்பனுக்கும் 3 ஹைட்ரஜன் இருக்கணும். மீதி இருக்கக்கூடிய எந்த கார்பனுக்கே ஹைட்ரஜனோட எண்ணிக்கை 2. அதே மாதிரி தான் இங்கே மீதி இருக்கக்கூடிய எந்த ஒரு கார்பனுக்குமே ஹைட்ரஜன் 2. இப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட் ஒன்னை மட்டும் செக் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? இதுலேயும் அதே மாதிரி இந்த லாஸ்ட் 2 கார்பன். ஓகேங்களா? அல்கேனுக்கும் அல்கீனுக்கும் லாஸ்ட் 2 கார்பனை செக் பண்ணிக்கிட்டே வாங்க. இதுவும் ஒரு ட்ரிக்ஸு தான், உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்க, இது அல்கேன் ஃபார்முலா. எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருக்குது. 3 கார்பன் இருக்கனால இட்ஸ் கால்டு ப்ரப்பு. எல்லாமே சிங்கிள் பாண்ட் அப்படின்னால ஏனு, ப்ரப்பு ப்ளஸ் ஏன் ப்ரப்பேன். இது பாருங்கள், அதே 3 கார்பன் இருக்கனால ப்ரப்பு, பட் டபுள் பாண்ட் இருக்கனால ப்ரப்பீன். மேலே இருக்கக்கூடியது ப்ரப்பேன், கீழே இருக்கக்கூடியது ப்ரப்பீன். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், 4 கார்பன் பியூட்டேன், கீழே இருக்கக்கூடியது பியூட்டீன். ஓகேங்களா மேடம்? இதில் என்ன டிஃப்ரென்ஸ்? நான் 3 கார்பனில் எடுத்துக்கிட்டேன், 2 எடுத்துக்கல, ஸ்ட்ரெயிட்டாக 3க்கு வந்துட்டேன். உங்களுக்கு இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக நான் எடுத்திருக்கேன். இதில் என்ன மேடம் டிஃப்ரென்ஸ் காமிக்க போகிறீங்க? நம்ம என்ன அல்கேனில் ட்ரிக்ஸ் சொன்னீங்க, ஓகே, அது அல்கேன் ஃபார்முலா யூஸ் பண்ணோம், ட்ரிக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். அல்கீனுக்கு தனியாக ஒரு ட்ரிக்ஸ் சொன்னீங்க, சரி, அதை எப்படியே வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏன் ரெண்டையும் அல்கேனையும் அல்கீனையும் கம்பைன் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பாரிசன், அதாவது வேறுபடுத்தி சொல்லுங்கள், டிஃப்ரென்ஸ் பெட்வீன் அப்படின்ற ஒரு கொஷின் படித்தோன்னா எல்லாருமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக படிப்போம்.
ஏன்னா இது எஸ்ன்னு இருக்கும், அது நோன்னு இருக்கும், இது கொடுக்குதுன்னு இருக்கும், அது கொடுக்காதுன்னு இருக்கும், இது டெம்பரேச்சர் அதிகம் காமிக்கும், அது டெம்பரேச்சர் கம்மின்னு காமிக்கும். ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணி படிக்கும் பொழுது அந்த கொஷின் எல்லாத்துக்குமே பிடிக்கக்கூடிய கொஷினாக இருக்கும், இன்க்ளூடு மீ. அதே மாதிரி இதுலேயும் ஒரு கம்பேரிசன் பார்க்கலாம், அல்கேனுக்கும் அல்கீனுக்கும். பாருங்கள், ஏனா ஈன் ரெண்டுக்கும் இருக்க கம்பேரிசன். அதே மாதிரி அல்கைன் வந்தாலும் பார்க்க போகிறோம், அதுக்கு தனி கிளாஸ் பார்த்தா புரியும். சரிங்களா? ஓகே, ரைட்டு. பாருங்கள், லாஸ்ட் 2 கார்பனை பார்க்க சொன்னேன்னா லாஸ்ட் 2 கார்பனை பிரிச்சுட்டேன். ஓகேங்களா? பாருங்கள், லாஸ்ட் 2 கார்பனில் கார்பன் கார்பன், இங்கேயும் கார்பன் கார்பன் இருக்கா? அடுத்தது ஹைட்ரோஜனை செக் பண்ணுங்கள். இங்கே 2 ஹைட்ரோஜன் இருக்குது, இந்த இடத்துக்கு 1 ஹைட்ரோஜன் இருக்குது. பாண்டு பாருங்கள், இங்கே 1 பாண்ட் இருக்குது, இங்கே 2 பாண்ட் இருக்குது. இங்கே ஹைட்ரோஜன் செக் பண்ணுங்கள், 3 ஹைட்ரோஜன் இருக்குது, இங்கே 2 ஹைட்ரோஜன் இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள், கார்பன் கார்பன் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஹைட்ரோஜனை செக் பண்ணுங்கள், 2 1. பாண்டு செக் பண்ணுங்கள், 1 2. அடுத்து ஹைட்ரோஜன் செக் பண்ணுங்கள், 3 2. அப்போ இங்கே என்ன ஆயிருக்கு? ஹைட்ரஜன் குறைஞ்சிருக்கு. ஹைட்ரஜன் 2 சைடும் பாருங்கள், 2 சைடுமே குறைஞ்சிருக்கு. 2லிருந்து 1 ஆயிருக்கு, 3லிருந்து 2 ஆயிருக்கு. ஹைட்ரஜன் குறையும் பொழுது பாண்ட் அதிகமாயிருக்கு. அதே மாதிரி இங்கே செக் பண்ணுங்கள், 2 1. இங்கே பாண்ட் அதிகமாயிருக்கு, 3லிருந்து 2. ஓகேங்களா? ஸோ ஒரு அல்கேனுக்கும் அல்கீனுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, ஹைட்ரோஜனோட எண்ணிக்கை பின்னாடி இருக்கக்கூடிய லாஸ்ட் பாண்ட் இருக்கு இல்லையா? ஸோ ஹைட்ரோஜனோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும், அதுக்கப்புறம் பாண்டோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே வரும். இப்போ நமக்கு ஒரே ஒரு பாண்டு தான் இருக்குது, 3வது பாண்டு, ட்ரிபிள் பாண்டு இல்லைங்களா? அதை அல்கைன்னு சொல்லுவோம். ஸோ அல்கைனையும் இதை யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக போட்டுடலாம். பாருங்கள், லாஸ்ட் 2 கார்பன் மென்ஷன் பண்ணிட்டேன். ஹைட்ரோஜனோட எண்ணிக்கை குறையணுமா? 2லிருந்து 1, 1லிருந்து 0. அப்போ ஒன்றுமே இருக்கக்கூடாது. பாண்டோட எண்ணிக்கை அதிகரிக்கணுமா? 1 2 3. இங்கே ஹைட்ரோஜனோட எண்ணிக்கை குறையணுமா? 3 2 1. இது அல்கைன். அவ்வளோதான். நீங்கள் அல்கீன்னு சொல்லி கொடுத்தாலும் அல்கைன் ஃபார்முலாவும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ எப்படின்னா, நான் லாஸ்ட் 2 கார்பன் பார்க்க சொன்னேன் இல்லையா? அல்கீனுக்கு லாஸ்ட் 2 கார்பனுக்கு டபுள் பாண்டு போடுங்க. டபுள் பாண்டுக்கு முந்தையே இருக்கக்கூடிய கார்பனுக்கு ஹைட்ரோஜன் 1, பிந்தையே இருக்கக்கூடிய கார்பனுக்கு ஹைட்ரோஜன் 2ன்னு சொன்னேன்னா, அதே மாதிரி தான் ட்ரிபிள் பாண்டுக்கும். நீங்கள் லாஸ்ட் 2 கார்பனுக்கு 3 பாண்டு போடுறீங்க, 3 பாண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் கார்பனுக்கு எந்த ஒரு ஹைட்ரஜனும் இருக்காது, பின்னாடி இருக்கக்கூடிய கார்பனுக்கு ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் போடணும். அதை எந்த விதத்தில் சொல்கிறோம் அப்படின்னா, அல்கேன் அல்கீன் பாருங்கள், 1 பாண்டு வந்தால் ஏன், 2 பாண்டு வந்தால் ஈன், 3 பாண்டு வந்தால் ஐன். ஓகேங்களா? அல்கேன் அல்கீன் அல்கைன். ஓகேங்களா? ஸோ ஹைட்ரஜனோட எண்ணிக்கை 2 சைடுமே குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய கார்பன் எல்லாத்துக்குமே 3 ஹைட்ரஜன் தான். ஓகேங்களா? நீங்கள் அல்கைன் எழுதினாலுமே 3 ஹைட்ரஜன் தான் வரும். சரிங்களா? அப்போது இங்கே நம்ம இந்த 2 பாண்டை மென்ஷன் பண்ணி காமிக்கக்கூடிய அந்த லாஸ்ட் 2 கார்பனுக்கு மட்டும் பாண்டோட எண்ணிக்கை அதிகரிக்குது, ஹைட்ரஜனோட எண்ணிக்கை 2 சைடுமே குறையுது. 2 1 0 3 2 1. பாண்டு பாருங்கள், 1 2 3. ஓகேங்களா? பாருங்கள், இப்போ அல்கேன் அல்கீன் எழுதியிருக்கேன். அல்கைனுக்கு எந்த மாதிரி வரும் அப்படின்னா, இது பியூட்டேன், இது பியூட்டீன், இது பியூட்டைன். ஓகேங்களா? நான் என்ன சொன்னேன்? இப்போ பியூட்டைன்னா 4 கார்பன் வரணும். 1 2 3 4 கார்பன் போட்டுட்டேன். எப்பயுமே என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு கார்பனுக்கு எல்லாமே 3 ஹைட்ரஜன் தான் சொன்னேன். 3 ஹைட்ரஜன் போட்டுட்டேன். லாஸ்ட் 2 கார்பனை பார்க்கணும்னு சொன்னேன். லாஸ்ட் 2 கார்பன் எடுத்துக்கிட்டேன். இங்கே என்ன சொல்லியிருக்கேன்? 1 பாண்டு 2 பாண்டு 3 பாண்டு. 2 ஹைட்ரஜனோட எண்ணிக்கை பாருங்கள், 2 1. அதுக்கப்புறம் என்ன வரும்? அப்போ 0. அப்போ இந்த இடத்துக்கு 1 போடக்கூடாது. இங்கே பாருங்கள், 3 2. அப்போ இங்கே 1 1 மட்டும் வரும். அடுத்தது இங்கே மீதி இருக்கக்கூடிய எல்லா கார்பனுக்கும் எத்தனை ஹைட்ரஜன் தான் வரும்? 2 ஹைட்ரஜன் தான் வரும். ஓகேங்களா? பாருங்கள், பியூட்டேன் பியூட்டீன் பியூட்டைன். நமக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு லாஸ்ட் கார்பன் மட்டும்தான். லாஸ்ட் 2 கார்பன் மட்டுமே வேறுபாடு. சரிங்களா? உங்களால் ட்ரை பண்ணி அந்த தேர்டிலிருந்து, ஓகேங்களா, தேர்டிலிருந்து அல்கைனுக்கு இந்த மாதிரியான ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா? ஏன்னா தேர்ட் அப்படின்றப்போ 3 கார்பன் வரும். 3 கார்பனில் ஃபஸ்ட்டு கார்பனுக்கு ஹைட்ரஜன் எப்பயுமே 3. அடுத்தது 2 கார்பனை பார்ப்போம். லாஸ்ட் 2 கார்பனில் பாண்டு 3 போடுவீங்க. 3க்கு முன்னாடி இருக்கக்கூடியதில் எதுவுமே ஹைட்ரஜன் இருக்காது, பின்னாடி இருக்கக்கூடியதுக்கு ஒரே ஒரு ஹைட்ரஜன். இதுதான் ப்ரப்பைன். ப்ரப்பு ப்ளஸ் ஐன்
ப்ரொப்பைன், அடுத்து பியூட்டைன், அதே மாதிரி பென்டைன், ஹெக்சைன், கெப்டைன் போட்டு உங்களால் அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, நமக்கு ஃபார்முலா அல்கைனுக்கு ஃபார்முலா -2ன்னு வரும், CnH2n -2. ஓகேங்களா? இப்போ நமக்கு ஒரு வேளை 10, நான் இப்போ 4 கொடுத்துருக்கேன் இல்லையா, 4 கொடுத்துருக்கேன் அப்படின்னா C4 8 - 2 6ன்னு கிடைக்கும். இதே அல்கேன் ஃபார்முலாவில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், ஃபார்முலாக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு பார்த்துக்கலாம். இது ஏன் ஈன் ஐன், நான் கார்பன் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதுக்கு ஃபார்முலா CnH2n +2, இதுக்கு ஃபார்முலா CnH2n, இதுக்கு ஃபார்முலா CnH2n -2. ஸோ சரி, கார்பன் 4ன்னு சொல்லிட்டு n, அதாவது n = 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ எங்கம்மா என்ன போடுறதுக்கு 2 போட்டுட்டு வந்தாச்சு, n = 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ கார்பன் 4, 4 2 8, 8 2 10. ஓகேங்களா? இங்கே கார்பன் 4, 4 2 8, இங்கே கார்பன் 4, 4 2 8, 8 - 2. ஸோ டோட்டலாக C4H6. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸை பாருங்கள். C கார்பன் 4 தான், 3லையுமே சேமாக இருக்குது, அதுதான் அல்கு. ஓகேங்களா? அல்கு. அடுத்தது ஹைட்ரஜனோட எண்ணிக்கை பாருங்கள், 10, 8, 6. ஸோ 2 2 கம்மியாகிக்கிட்டே வருது. ஸோ ஏன் ஈன் ஐன். ஓகேங்களா? ஸோ ஹைட்ரஜனோட எண்ணிக்கை கம்மியாகிட்டே வருது. ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி கம்பாரிசன், நீங்கள் ஒவ்வொன்றா அல்கேனுக்கு 10, அல்கீனுக்கு 10, அல்கைனுக்கு 10 நீங்கள் எழுதுறதுக்கு, அது நம்ம காக்காயி தெரிஞ்ச மாதிரி, உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் தெரிஞ்ச மாதிரி. இப்போ உயிர்மெய் எழுத்து நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது 3ஓட கம்பேரிசன் தான். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அல்கேன், அல்கீன், அல்கைன் கிடச்சிருச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா C4 காமனாக தான் இருக்குது, ஹைட்ரஜனோட எண்ணிக்கை தான் மாறுது, 10, 8, 6. இங்கே ஒரு வேளை 12 வந்தால் இங்கே 10, இங்கே 8. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கம்மியாகிக்கிட்டே போகும். ஸோ அதை பொறுத்து இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய 2 கார்பனுக்கான பாண்டும் ஹைட்ரஜனோட எண்ணிக்கையும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? உங்களால் ட்ரை பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி இந்த மாதிரியான, இப்போ நான் பியூட்டைனுக்கும் இது ப்ரொப்பைனுக்கும் எழுதி போட்டிருக்கேன். அல்கைன் ஃபார்முலா உங்களால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியுதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, நம்மளோட வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, நீங்கள் அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த கிளாஸ் புரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள், எனக்கு கிளாஸ் புரியுதுன்னு. இல்லையா இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக இதுக்கான கொஷினை ரைஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.